நீங்க ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள வரதுக்கு என்ன கோர்ஸ் எடுக்கணும்னு தெரியலையா, இல்ல கன்ஃபியூஷனா இருக்கீங்களா? நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஐ எம் மதுமிதா, சிஇஓ ஆஃப் டெக்னோகி லேர்னிங். இது வரைக்கும் நம்ம கிட்ட 50 to 60 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கொயரிங் கன்சல்டிங் பண்ணியிருக்காங்க. மேம், நான் என்ன கோர்ஸ் எடுக்கணும், நான் எனக்கு என்ன பெனிஃபிட்டா இருக்கும், என்ன இது டொமைன்ஸ் நான் எடுத்தா நான் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள போக முடியும் அப்படின்ற வந்து நிறைய கொஷின்ஸ் எனக்கு காமனா அரைஸ் ஆச்சுங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் அண்ட் டவுட்ஸ் வந்து யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கான வீடியோ தாங்க இது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வைங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு ஆர்கிடெக்டை கூட்டிட்டு வந்து என்ன மாதிரி வீடு டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்க வந்து ஸ்கெட்சிங் வந்து செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஸ்கில் வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கான ஸ்கில்லுக்கு சேருங்க. தென் நெக்ஸ்ட் வந்து உள்ள வந்து நிறைய காம்ப்ளெக்ஸான சொல்யூஷன்ஸ் பண்றதுக்காக ஒரு எலக்ட்ரிக்கல் லைன் ஆகட்டும், இல்லை பிளம்பிங் ஒர்க்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து காம்ப்ளெக்ஸாக ஒரு சொல்யூஷன் பண்றதுக்கு நம்ம வந்து பேக் அண்ட் டெவலப்பருக்கான ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க எல்லாமே காம்ப்ளெக்ஸ் அண்ட் லாஜிக்கல் வைஸ் திங்க் பண்ற ஸ்கில்ஸ் இருக்குங்க. தென் உள்ள வந்து நம்ம எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து நல்லா ஒர்க் ஆகுதா, செக்கிங்காக இருக்கா, ஒரு டோர் வச்சிருக்கோம், அது நம்ம வந்து திறந்து மூடுறது கரெக்டாக இருக்குங்களா, இல்லை நம்ம வந்து ஒரு பிளம்பிங் ஒர்க் பண்ணிருக்கோம், அது லீக்கேஜஸ் எல்லாம் வராமல் இருக்குங்களா, ஒரு எலக்ட்ரிக்கல் எல்லாமே வந்து அந்த கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணுற அந்த எரர் ஃபைண்டிங் குவாலிட்டி வந்து ஒரு டெஸ்ட் இன்ஜினியருக்கான ஒரு குவாலிட்டியாக இருக்குங்க. தென் அகெயின் வந்து உள்ள வந்து இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஒரு பீப்புளுக்கு இருக்கிறதுக்கான எல்லா மென்டாலிட்டியும் யார்கிட்ட